ஓகே ப்ரோ, இன்னைக்கு ஜாவா அரேஸும் ஜாவா மெத்தட்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா ப்ரோ? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே, இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ப்ரோ. ஜாவா அரேஸ் வந்துட்டு நியூ கீவேர்டு வச்சு நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு எம்டி வேல்யூ வந்துட்டு இந்த எம்டி வேல்யூலேருந்து நம்ம அசைன் பண்ணக்குள்ள அது கைஸ் வேரி ஆகிடும். இப்போ இங்கே சொல்லணுன்னா இன்ட் ஆஃப் 5ன்னு சொன்னால் போதும், இது இனிஷியலைஸ் ஆகிடும். இது நம்மளுக்கு வேல்யூ தரணும்னா இந்த வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸிங் நம்பர் ஈக்குவல் டு 1. இப்போ இதுவே தனித்தனியாக நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா error of index number, வேரியபிளுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் 1 தரோன்னு வச்சுக்கோம். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுனால இது மாதிரி இண்டெக்ஸிங் ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும்ல ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் தெரியும் ப்ரோ. அதில் ஃபோர் லூப்பில் வந்துட்டு இங்கே கொஞ்சம் வேல்யூஸ் கெட் பண்ணுறது, ஜாவாவில் வந்து வேல்யூஸ் கெட் பண்ணுறது, ஸ்கேனர் வச்சு கெட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த ஃபோர் லூப்பு, நெஸ்டட் ஃபோர் லூப்பு, அப்புறம் இது வரும், டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். அது கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம், மெத்தட்ஸ் மூவ் ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாவா வந்து எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஜாவாவில் அரேஸ்க்கு எப்படி ஸ்கேனர் வச்சு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, அதாவது ரன் டைமில் வந்து நம்ம எப்படி வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்கேனர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்புறம் நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணிட்டு ஒரு எம்டி அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வேல்யூஸ் கெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு இண்டெக்ஸ் நம்பர் 5 வந்துக்கலாம். கீழே வந்துட்டு சேமஸ் சி தான், ஃபோர் லூப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டு இஸ் லெஸ் தென். இப்போ இந்த அரேவுடைய நம்ம லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்டர் பண்ணிவிட்டு அரேவுடைய பேரை டைப் பண்ணிவிட்டு டாட், இது வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த அரே டாட் லென்த்ன்றது டாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அரேவுடைய நேம் தந்தால் போதும். அதுக்கப்புறம் டாட் வந்துட்டு அதோடைய டிஃபால்ட் லென்த் வந்து பாஸ் பண்ணிடும். நீங்கள் டபுள் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஜஸ்ட் நம்ம அரே டாட் லென்த் மட்டும் தந்தால் போதும்.
நெக்ஸ்ட் வந்துச்சா? இது ரன் பண்ணால் நம்ம வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். டென் 20 30 40 50. நம்ம அரே டாட் நெக்ஸ்ட் தந்துரு நெக்ஸ்ட் இன்ட் இருந்ததுனால நெக்ஸ்ட் இன்டீஜர் வரைக்கும் இப்போ இதாகும் எடுத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூலையும். அதனால நம்ம 10 ஸ்பேஸ் 20 ஸ்பேஸ் 30 ஸ்பேஸ் 40 ஸ்பேஸ் 50 கூட தந்துக்கலாம். அது கூட கெட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனா, இண்டெக்ஸிங் வழியாக நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஜாவால இன்னொரு மெத்தடும் இருக்குது, நம்ம ஜாவா பிரிண்ட் பண்ணுறது. ஃபாரிச் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணி நான் ஃபாரிச் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இதே நம்ம சிம்பிளராக போடணும்னா ஜஸ்ட் ஃபார் போட்டுட்டு ஒரு வேரியபிள் நம்ம உள்ளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் ஆஃப் என்னென்னது ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, ஏஆர்ஆர் டாட் பிரிண்ட் பண்ணி. ஓகே ப்ரோ, இது எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இது வந்து இந்த லூப் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் லூப்பில் வந்துட்டு உள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் வந்துட்டு ஒரு லைக் வந்து டெம்பரவரி ஸ்டாப் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு டெம்பரவரி வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள், அப்புறம் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே, அப்புறம் ஜே இஸ் ஈக்குவல் டு டெம்ப். நம்ம அந்த ஸ்டாப் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு வேரியபிள். இப்போ ஐ வந்து ஐ வந்து ஜே வந்து ஐன்னு மாறுறதுக்கு பதிலாக போடுற மாதிரி தான். அது ஒரு தாட்டியும் ரன் ஆகக்குள்ள இந்த எக்ஸ்ன்ற இதுக்கு வந்துட்டு இந்த அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்டெல்லாம் இதுக்கு அசைன் ஆகும். இந்த வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால இந்த வேரியபிள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது ஃபார் ஈச்சில் வந்துட்டு. அதனால இது ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுற பர்பஸ் வந்துட்டு நம்ம அரேல வந்துட்டு ஃபார் ஈச்சுக்கு ஒரு ரூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சதுல ப்ரோ? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அதே மாதிரி தான். நம்ம வந்திருக்கிற வேரியபிளுக்கு முன்னாடி எத்தனை இண்டெக்ஸிங் நம்பர்னா எத்தனை டைமென்ஷன் வேணுமோ அத்தனை இது வந்துக்க வேண்டியதான். இது ஒரு 2D அரே நம்ம எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம். இது எத்தனை இது ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி பின்னாடி நம்ம நம்பர் பண்ணிடலாம். சப்போஸ் இது உங்களுக்கு புரியலனா எப்படி ஆக்ட் ஆகும்னா 1, 2, 3, 6, இது மாதிரி தான் இண்டெக்ஸிங் ஆகும் உள்ள. சேம்எஸ்சி தான். இதை பிரிண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு 2 லூப் தேவைப்படும். நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம், நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தோம்ல அதே மாதிரி.
என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு? 1 பிரிண்ட் ஆயிருக்கு, 2 பிரிண்ட் ஆயிருக்கு, அப்புறம் 6 பிரிண்ட் ஆயிருக்கு, 7 பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன ப்ராப்ளம்னா நம்ம அரே லென்ஸு தந்த உடனே இது ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர் 2 தானே, இது 2, இது ஆக்சுவலி 5, 2,5 இருக்கிறது. இது ஆக்சுவலி என்ன எடுத்துக்கிச்சுன்னு நினச்சிச்சுன்னா வெறும் ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 மட்டும் நான் எடுத்துக்கிட்டு ஐ இஸ் லெஸ் தென் 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அதனால தான் ரெண்டு எலமெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த அரே இண்டெக்ஸிங்கே நம்ம ஃபைனல் வந்துட்டோம்னா 5 பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலி இதை மாதிரி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. 1,2, 6,7 இப்பயும் பிரிண்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும். பிகாஸ் நம்ம டூ டைமென்ஷன் அரே வந்துருக்கும். நான் வந்து இந்த டாட் லென்த் ஏஆர் ஆஃப் டாட் லென்த்தை வச்சு எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துன்னு சொல்லித்தரேன். இங்கே 5 இண்டெக்ஸிங் இருந்தால் அன்ஈவன் இண்டெக்ஸிங் இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்கொயர் நம்பர்னால நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அரே டாட் லென்த் 5 டைம்ஸ் 5 இருக்குது, 4 டைம்ஸ் 4 இருக்குது, 10 டைம்ஸ் 10 இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது மாதிரி நம்ம 5 எலமெண்ட்ஸ் நம்ம வந்தோம்னா இது மாதிரி எலமெண்ட் வந்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு ஏஆர் டாட் லென்த் வந்துக்கலாம். ஏக்கு வந்து 5 வந்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து வெறும் பிரிண்ட் வந்துட்டு நியூ லைன் பிரிண்ட் பண்ண விடாமல் ஒரு ஸ்பேசிங் வந்துட்டு இங்கே ஒரு லைன் பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் நீட்டாகும். ஓகே ப்ரோ, இது புரிஞ்சுதுல? ஓகே ஓகே. இப்போ இந்த எலமெண்ட்ஸே நம்ம வந்து எப்படி ஃபோர் லூப்பில் கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டி டைமென்ஷனல் அரே. வேல்யூஸ் கெட் பண்றதுக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இப்போ நான் இங்கே வந்து இங்கேயும் நான் இன்ட் ஐன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது இங்கேயும் நான் இன்ட் ஐன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் இன்ட் ஜே இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு நெக்ஸ்ட் போடக்கூட நான் இன்ட் ஜேன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கு எரர் த்ரூ ஆகுமா சொல்லுங்கள்? இல்லை ப்ரோ, அது லோக்கல் வேரியபிள் ப்ரோ. எதோட லோக்கல் வேரியபிள்? ரெண்டுமே லோக்கல் வேரியபிள் அந்த தான். ஸ்டார் லூப்போட லூப் உள்ள இனிஷியலைஸ் ஆகிருக்கிறதுனால வராது. ஓகே. நான் லூப்பு வெளியில் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு உள்ள யூஸ் பண்ணாலும் அது மாதிரி நடக்குமா? இப்போ நான் இங்கே வந்துட்டு இன்ட் ஐன்னு சொல்லிட்டு நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கேயும் இன்ட் ஐஎஸ் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுறேன், இங்கேயும் இன்ட் ஐஎஸ் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுறேன். எரர் த்ரோ ஆகுமா? ஆகாது ப்ரோ. ஓகே. ஏன்னு தெரியுமா? தெரியல ப்ரோ. சீரியஸாவா? ஆகுதா? ஏன்னா நம்ம எங்கேயும் ஐஎஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஃபோர் லூப் நான் ஃபஸ்ட்டு வேரியபிள் எதில் இனிஷியலைஸ் ஆகுதோ அது அந்த வேல்யூ தான் போய் அசைன் ஆகுது. அதனால் ப்ராப்ளம் வராது. காலம் ரோ நம்பர் நம்ம அதே மாதிரி தந்துட்டு இதில் பிரிண்ட் பண்ணக்குள்ள நம்ம தந்தோம்ல அதே மாதிரி சிம்லர் டவுட் பிரிண்ட்டில் வந்துட்டு அரேவுடைய ரோ காலம் நம்பர் வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரி தான். அரேயோட ரோ காலம் வந்துட்டு நம்ம இன்டீஜர் எப்படி வாங்குவோம், nextன்னு தந்துட்டு வாங்குவோமா, சேம் தான், அதே தான். இப்போ ஒரு தட்டியும் வரக்குள்ள ஐயோட வேரியபிள் 0ன்னு இருக்கும், ஜே மட்டும் வேரி ஆகும். அப்புறம் ஐயோட வேரியபிள் 2 இருக்கும், ஜே வேரி ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கப்புறம் காலமோட வேரியபிள் கெட் ஆகும், அப்புறம் ரோ காலமோட வேரியபிள் கெட் ஆகும். புரியலன்னா டக்குன்னு கேளுங்க ப்ரோ, நடுவில் பிரேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா புரியுதா?
25 டைம்ஸ் பண்ணணும். 5 டைமென்ஷன் பண்ணல அதனால. ஓகே எவ்வளோ பிரிண்ட் ஆயிடுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஹலோ புரிஞ்சது ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலவே நம்ம அரேலேயே நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுட்டா தான் நம்ம கோட் நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ரன் பண்ண முடியும். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு கோடு இருந்துச்சுன்னா லைக் சாதாரணமான கோடு மீன்ஸ் இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 0,1ன்னு சொல்லிட்டு நான் கெட் பண்ணுறேன். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்பயுமே எஸ்ஓயூடியில் இதை வந்துட்டு நான் கெட் பண்ணுறேன். கெட் பண்ணக்குள்ள இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்பயுமே ஓ ஆஃப் என்னாக தான் இருக்கும். ஓ ஆஃப் என்னன்னா ஒரு லீனியர் பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஒரு கிராஃபில் வந்து ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராஃபுடைய பாட்டம் தொடர்ந்து நினைக்கிறேன் எஃபிஷியன்சி வந்துட்டு கிராஃப் விட்டு எப்போ எக்ஸ்போனன்ஷியலாக மேலே போதோ அப்போ வந்துட்டு அதோடைய எஃபிஷியன்சி கம்மியாகும். மேலே இப்போ எக்ஸ்போனன்ஷியல் எப்போ போதும் ஓ ஆஃப் என்னோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கீழே தான் இருக்கும். எப்பயுமே கீழே தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இது மாதிரி லூப்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சரி இதில் வந்து ஓ ஆஃப் 1 இதில் வந்துட்டு ஓ ஆஃப் n ஸ்கொயர் இருக்கும். இப்போ இங்கே எடுத்துக்கோங்களேன். மொத்தம் எத்தனை ஃபார் லூப் இருக்குது? 2 ஃபார் லூப் இருக்கா? 2 ஃபார் லூப்னா n is equal to 2 2 4 2. இப்போ எத்தனை தாட்டி இந்த ஃபோர் லூப் ரன் ஆகும்? 4 டைம்ஸ் ரன் ஆகும். 4 டைம். ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு ஜோ ஆஃப் 1ன்ற இடத்துல வந்துட்டு இங்கே வெறும் ஒரே ஒரு தட்டு ஸ்டேட்மெண்ட் கெட் பண்ணுறோம். இது வந்து மேக்ஸிமம் அறையில் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் டைம் நம்ம ரன் பண்ணுற ஃபோர் லூப் வந்து எப்பயுமே ஓ ஆஃப் n 1 to the power of 2 தான் இருக்கும். எப்பயுமே 1 ஸ்கொயர் வந்து ஒரு 1 தான். அதே மாதிரி ஓ ஆஃப் 1 தான் இருக்கும். அதனால நம்ம வந்து எப்போ நெஸ்டட் லூப் உடைய கண்டிஷன்ஸ் நம்ம அதிகமாக கொண்டு வரோமோ, எப்போ ஃபோர் லூப்ஸ் அது மாதிரி நம்ம எப்போ கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இதுலேயே நிறைய நம்ம ஹீப் சார்ட் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் எப்படி இருக்கலாம், log n அது மாதிரி இருக்கும். n log n அது மாதிரி இருக்கும். அந்த லாக் வேல்யூ பொறுத்து மாறும். அது நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஓ ஆஃப் n ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இது மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓ ஆஃப் 0 ஓ ஆஃப் n ஸ்கொயர் ஃபோர் லூப்ஸில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஓ ஆஃப் 1 யூஸ் பண்ணுவோம். ஓ ஆஃப் n ஸ்கொயர் எங்கே யூஸ் பண்ணோம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். எத்தனை லூப் நம்ம ஃபோர் லூப் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம எண்ணில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. புரிஞ்சதில்ல? இது கொஞ்சம் முக்கியமான மேட்ரு. புரியுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் அரே ஆஃப் இண்டெக்ஸிங் நம்ம தந்துட்டு என்ன வேல்யூ வேணுமோ ஜஸ்ட் லைக் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். இதை பிரிண்ட் பண்ணாமல் பிரிண்ட் ஆகும். மேலே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரோ மேலே இருக்கா? ஆமாம். லூப்பிங் செட் பண்ணிங்க தானே இருக்கு. இது கீழே தான் வரும்.
நம்ம இது என்னதான் நம்ம வேல்யூஸ் தந்திருந்தாலும் நம்ம டூல்னு தந்திருந்தாலும் நம்ம டூல் வந்து பிரிண்ட் ஆகிருப்பாங்க. நம்ம இதுவும் பிரிண்ட் பண்ணி ஃபோரில் பிரிண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்களா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அரே வந்துருக்கு. ஏன்னு தெரியுமா? ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? புரியல. நம்ம போட்டுருக்காங்க. உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து பேச முடியுமா? போட்டுருக்காங்க. ஆமாம் அதே தான். போட்டுறலாம். ஆமாம் நம்ம எங்கன்னா இங்கே வந்து லிமிட் பண்ணிட்டு போகிறோங்க. 2 வரைக்கும் தான் லிமிட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு மாற்றுறது இங்கே கீழே கவனிக்காததுனால இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வந்துட்டு ஜாவாலே இந்த அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்லாம் நம்ம ட்ரை கேட்ச் மூலமா நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து இது மாதிரி எரர் த்ரோ பண்ணாது. இது ஒரு அவுட்புட் மாதிரியே அந்த எரர் பிரிண்ட் ஆகும். அது வந்து ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷனில் அதை பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இது புரிஞ்சதில்ல ப்ரோ. அந்த அரே கான்செப்ட் எதுவும் சிம்பிளாக முடிச்சாச்சு. உங்களுக்கு இது அரேல வேறு ஏதாச்சும் கான்செப்ட் தெரியும்னா சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான் ப்ரோ, புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா ஸ்கோப்னு ஒன்று இருக்குது. ஜாவா ஸ்கோப்பில் வந்துட்டு நம்ம கோடோடைய வேல்யூ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே வந்து அவைல் ஆகுது, எங்கே வந்து அதோடைய அவைலேஷன் வந்து முடியுது, அது மாதிரி நம்ம செக் பண்ணுறது. அது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கோப். லைக் நம்ம வந்துட்டு இங்கே ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஜாவா ஸ்கோப் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இன்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். இப்போ நான் வந்துட்டு இந்த வேரியபிள் வந்துட்டு இங்கேருந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சஸ் ஆகுமா? ஆகாதுல்ல. ஏன்னா அது வந்து கம்பைலர் வந்துட்டு லைன் பை லைனாக கோடை பிடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் டேரெக்டாகவே இங்கே தான் வரப்போகுது கம்பைலர் இங்கே வந்த உடனே எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் அது வந்து டிடெக்டாக கிரியேட் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்காது. ஒரு ஸ்பேஸ் அலோகேஷனாக இருக்காது. எக்ஸ்ன்ற வேரியபிள் அந்த கம்பைலருக்கு வந்துட்டு அந்த ப்ரோக்ராமு இந்த மெமரி அலோகேஷன்லேயே எங்கே இருக்கும் கூட தெரியாது. அதான் ஒரு எரர் த்ரோ பண்ணியிருப்பாருங்க. எக்ஸ் வந்து ரெட் கலரில் வரும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோடில் வந்துட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேல்யூவை. இப்போ இதான் இந்த பேரந்தசிஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து இந்த வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கேயும் ஆகாது. இந்த ஸ்கோப்புக்குள்ள தான் இந்த வேரியபிள் இருக்கும். இந்த ஸ்கோப்புக்குள்ள தான் இந்த வேரியபிள் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும், மாடிஃபையும் பண்ண முடியும், கெட்டும் பண்ண முடியும். இதுதான் ஜாவா ஸ்கோப். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள், அதாவது இன்னொரு கிளாஸில் வந்துட்டு ஒரு வேரியபிள் இதே மாதிரி ஒரு ஸ்கோப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியாது. இந்த ஸ்கோப்பில் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இன்னொரு கிளாஸில் அதை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் ப்ரோ ஜாவா ஸ்கோப்பு. இது ஓகேவா ப்ரோ? ஜாவா ஸ்கோப் கான்செப்ட் அது. ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்கோப் உள்ள, அதாவது
ஒரு பேரந்திசிஸ் இன்னும் அந்த கம்பைலர் வந்து லைன் பை லைன் படிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி லைன் வரைக்கும் தான் அந்த வேரியபிள் அவைலாக இருக்குது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பைலர் தெரியும். அதுக்கு முன்னாடி லைனோ இல்லை ஸ்கோப்பை தாண்டியோ நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா பண்ணாது. ஓகே, எல்லாத்தையும் டவுட் இருக்கா ப்ரோ? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மெத்தட் பார்க்கலாம். டவுட் இருந்தால் ரைஸ் பண்ணுங்க ப்ரோ. லைனில் இருக்கீங்களா? ஜாவா ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எப்பயுமே நீங்கள் அந்த வேரியபிளுக்கு கீழே தான் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண நீங்கள் இது பண்ணுவீங்க. இப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு சி டாட் வேரியபிள் கெட் பண்ணுறீங்க. இப்போ இது நார்மலாக எப்பயும் போல் இருக்கிற கோட் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, எப்பயும் இருக்கிற கோட் மாதிரி எப்பயும் இருக்கிற கோட் மாதிரி இது இதாகும். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கேனர் இதை வந்து கீழே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்? இந்த ஸ்கேனர்ன்ற ஒரு ஆப்ஜெக்டே கிரியேட்டே இருக்காது. எஸ்சின்ற ஒரு ஆப்ஜெக்டே கிரியேட்டே இருக்காது. அதனால நீங்கள் உங்களால் இந்த டெர்மினல்லேருந்து இதுக்கப்புறம் இருக்கிற கோடால தான் உங்களால் வேல்யூஸ் கெட் பண்ண முடியும். ஏன்னா கம்பைலர் வந்துட்டு ஒரு லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்ற ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை நீங்கள் வந்து சிஸ்டம் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு கெட் பண்ண சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க, கம்பைலர் சொல்கிறீங்க. ஆனால் இந்த எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் இன்னொரு கிரியேட் ஆகல. ஏன்னா இந்த லைன் 10th லைன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த 11th போய் அதுக்கப்புறம் 12th போய் லைன் ஆகி இந்த ஸ்கேனர் எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும். சிஸ்டம்லேருந்து டெர்மினல்லேருந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கோசரம். சரி, நீங்கள் சொல்லலாம், சரி ஓகே நான் வந்து அது கீழே நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஆனாலும் இன்னொன்று இருக்குது. ஜாவா ஸ்கோப்போட மெயின் கான்செப்டே தான். 2 பேரந்தசிஸ் நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஐசோலேட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த வெளியில் இருக்கிற ஒரு கிளாஸ்க்கே நீங்கள் இதை பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த ஸ்கோப் உள்ள மட்டும்தான் அதால் வர முடியும். இந்த ஸ்கோப் விட்டு வெளில எந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இதுதான் இது ஒர்க் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் உள்ள போட்டு இந்த எக்ஸை வந்து கெட் பண்ண நீங்கள் வெளில வந்து கெட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஆகாது. இதுக்குள்ளே கிரியேட் பண்ண எந்த வேரியபிளும் இல்லை ஆக்சஸ் கிரியேட் பண்ண இது ஆகாது. எல்லாரும் போய் செக் பண்ணிங்கன்னா பிரிங் எக்ஸ் இன்டூ ஸ்கோப்னு இருக்கா. இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த ஸ்கோப்புக்குள்ளே இருந்தால் தான் அதால் வேல்யூஸ் கெட் பண்ண முடியும். இன்னும் அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் நம்மளால் யூஸே பண்ண முடியும். ஓகே ப்ரோ, ஸ்கோப்பு இதான் ஸ்கோப். ஓகே ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மெத்தட் சொல்ல போகலாம். ஜாவா மெத்தட்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஜாவா ஃபங்க்ஷன்ஸ் தான். அதான் ஜாவா மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் மெயின் மெத்தட் உள்ள ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ் இருக்குன்னா அந்த மெயின் கிளாஸை எப்படி இந்த கம்பைலர் கன்சிடர் பண்ணோன்னா ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கணும். அது பப்ளிக்காக இருந்துச்சுன்னா எல்லா கிளாஸஸ்னால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கா. இப்போ இதுக்கே நம்ம இன்னொரு
ஒரு லோக்கல் கிளாஸ்னு சொல்ல முடியாது, இந்த கிளாஸ்க்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். இங்கே ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, இது பேர் தான் மெத்தட். ரிட்டர்ன் வேல்யூ வாய்டுனா நான் ரிட்டர்னபிள் டைப்பு. இப்போ இன்டீஜர் போட்டால் ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம வாய்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ் மெயினுக்குள்ளே நம்ம மெயின் கிளாஸ் ஒன்று இருக்குது, மெயின் மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகே, அது புரிஞ்சுக்கிற மாதிரி மெயின் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த மெயின் மெத்தட் தான் கம்பைலர் எப்பயுமே உள்ளே போனதுக்கு ரன் பண்ண போகுது. இந்த மெயின் மெத்தட் இல்லாமல் இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம இன்னொரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது பேர் ஸ்டூடெண்ட் மெத்தட், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்னென்ன பாஸ் பண்ணுறோமோ லைக் எக்ஸ், நம்ம ஒரு ஆப்ஜெக்டே இல்லாமல் நம்ம மெயின் கிளாஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஸ்டாட்டிக் இன்டர் மெத்தட்னால இந்த ஒரே கிளாஸில் ஸ்டாட்டிக் மெத்தடில் நம்ம மெயின் கிளாஸ்க்கு மேலே நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஆப்ஜெக்டே இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணலாம் மேலே. x plus y. இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா 5,6 நம்ம இதுக்கு தரோம், வேல்யூ தரோம். ரன் பண்ணால் 11 வருதா? நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ஒரு ஸ்கேனர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா அது ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது. அது ஏன் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஸ்கேனர் சொல்லி தரேன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கிளாஸ்க்குள்ளே இன்சைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுவே நம்ம வேரியபிளாக பாஸ் பண்ணுறோன்னா int a int bன்னு சொல்லிட்டு 2 வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணுறோம். இன்டர் வேல்யூஸ்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸில் வந்துடலாம். சரிங்களா? a is equal to c dot next into b is equal to next into. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸுக்கு நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டும் இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் இன்ட்ர ஒரு ஃபங்க்ஷனு இது மாதிரி ஒரு மெத்தட்குள்ளே தான் டிஃபைன் ஆகிருக்கும். இது வேறு கிளாஸில் வந்துட்டு இந்த மெத்தட் டிஃபைன் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே ப்ரீ டிஃபைன்டாக ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் இன்ட்டு கால் ஆயிடுச்சுன்னா இந்த நம்ம int x * y நம்ம பாஸ் பண்ணுறோம் தெரியுமா? அதே மாதிரி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணதுக்கப்புறம் டெர்மினலில் அவுட் வரணும்னு சொல்லிட்டு அவங்களே மேனுவலாக ப்ரீ பில்டு லைப்ரரிஸ்னு சொல்லுவாங்க, அதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே அந்த வேல்யூ பாஸ் பண்ணுறோன்னா a, b. அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த நெக்ஸ்ட் இன்டர் மெத்தடு அது வந்து ஒரு வேறு இந்த ஸ்கேனர் கிளாஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ட்டு நெக்ஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோட்டு நெக்ஸ்ட் லைன் அந்த மாதிரி. இங்கே a, bன்னு பாஸ் பண்ணுறோன்னா
ஓகே ப்ரோ, இது புரிஞ்சதில்ல. அது நான் நார்மல் மெத்தட் கிரியேஷன். இங்கே வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணி அந்த மெத்தடை வந்து ஒரு பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். இப்போ இதுவே ரிட்டர்னபிள் டைப் நம்ம வேணும்னா இங்கே வாய்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, வாய்டு இன்ட்டுன்னு மாற்றிக்கணும். இது வந்து இன்டீஜர் ஃபங்க்ஷனாக வரும். இன்டீஜர் மெத்தட். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஜாவாவில் மெத்தட்னாலும் ஒன்று தான், ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். ஆனால் நம்ம ஆப்ஜெக்ட்னு நம்ம பேசக்குள்ள நம்ம மெத்தட் தான் சொல்லுவோம். அந்த மெத்தடுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். மெத்தட்னு உங்களுக்கு வந்தாலே அப்படியே டேரெக்டாக கிளாஸ்னு உங்களுக்கு இது இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகேவா? ஓகே ப்ரோ. உங்கள் சிஸ்டம் வேணும், ரிட்டனே பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணலாம். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணால் தானே அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணோம் அந்த வேல்யூ. நம்ம இந்த ஸ்டார்டிங்னு தந்தனால மட்டும்தான் நம்ம இந்த மெத்தடை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம கால் பண்ண முடியுது. ஓகே அப்புறம் இது புரிஞ்சதில்ல. ஒரு மெத்தடே இல்லாமல் ஒரு ஸ்டாட்டிக், ஒரு ஆப்ஜெக்டே இல்லாமல் ஒரு மெத்தடை வந்து நம்ம கால் பண்ண முடியும்னா அது வந்து ஸ்டாட்டிக் வச்சு தான் கால் பண்ண முடியும். அது எப்படி, அந்த மெயின் மெத்தடுக்குள்ளவே அந்த ஃபங்க்ஷன் நம்ம அந்த மெத்தட் நம்ம கால் பண்ணி கிரியேட் பண்ணிடணும். ஓகேவா ப்ரோ? ஓகே. இது இது புரிஞ்சதில்ல, இதில் டவுட் இல்லைல்ல? எப்பயுமே நம்ம ஸ்டாட்டிக் புரியுது. மெத்தட். ஓகே. இப்போ இது வந்து ஒரு மெயின், இது வந்து ஒரு ஜாவா கிளாஸ் ஃபோல்டர்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஜாவா கிளாஸ் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ளவே இதை வந்து வேற பேரே வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் வச்சுக்கலாம், சாம்பிள். செகண்ட் வச்சுக்கோமா? ஓகே. பப்ளிக் கிளாஸ் செகண்ட், பப்ளிக்னு இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இது உள்ள ஒரு மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணலாம். என்ன மெத்தட் டிஃபைன் பண்ணலாம்? ஒரு இன்டீஜர் மெத்தட் டிஃபைன் பண்ணலாம். பப்ளிக் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை ஆஃப் இது இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய். இப்போ பப்ளிக் மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், வாய்ட் மெத்தட். பப்ளிக் இமேஜ் ஃபாண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இது என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம், எக்ஸ் கமா ஒய். இப்போ நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் மெத்தட் தேவையில்லை. இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஆனால் இது வேறு ஏதோ கிளாஸில் வந்துட்டு ஒரு மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணிப்போம், எம்யூஎல்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவையில்ல. இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா மெயின் மெத்தடில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும்.
அந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. ம் கிளாஸ் இம்போர்ட்லாம் பண்ண வேண்டியது ப்ரோ. எந்த கிளாஸ் இம்ப்ரூவ் பண்ண தேவை ப்ரோ. சரி. அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சா? எங்கே நம்ம கிரியேட் பண்ணோம்? மெயின் மெத்தடில் கிரியேட் பண்ணியாச்சா? ஆமா எஸ்சிஆர்னு ப்ரோ. சொல்லிட்டு ஒரு மெத்தட், எஸ்சிஆர் டாட். இப்போ பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு எடிட் யூஸ் பண்ண எடிட் யூஸ் பண்ண இதெல்லாம் வந்துடும். எஸ்சிஆர் டாட் இங்கே மல்டிப்ளேன்னு ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பாருங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடை நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இது உள்ள என்னென்ன வேரியபிள் பாஸ் பண்ணுறோமோ அது வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்க மாதிரியே. ஆனால் நம்ம என்ன ஜஸ்ட் நம்ம அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுறோமோ அத்தனை ஜார் கண்டெய்னர்ஸ் மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஜார் கண்டெய்னர் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆகும், அங்கே வந்து எவாலுவேட் ஆகிட்டு ரன் ஆகும். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. 4,5 தரோம் XY வேல்யூ. ஃபோர் 5 சார் 20. ஓகேவா? புரிஞ்சதில்ல ப்ரோ? இது நான் 2 மெத்தட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், 2 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்சிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட், எஸ்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட். ரெண்டுமே ஒரே கிளாஸ்க்கு தான். இப்போ நான் இங்கே எஸ்சிஆரில் மேக் பண்ணுற சேஞ்சஸ் வந்துட்டு எஸ்டிஆரில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கேள்வி புரியுதா ப்ரோ? புரியல ப்ரோ. இப்போ நான் 2 ஆப்ஜெக்ட் வந்து ஒரே கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்சிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட், எஸ்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட். நான் எங்கள் எஸ்டிஆர் டாட் மல்டிப்ளை ஆஃப் 1,2ன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது ப்ரோ. ம் பண்ணாது ப்ரோ. பண்ணாது. ஏன் பண்ணாது? அது தனித்தனி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றதுனால. புரியல. தனித்தனி ஆப்ஜெக்ட் தானே ப்ரோ கால் பண்றோம். தனித்தனி ஆப்ஜெக்ட், அதுவும் ஒரு கண்டெய்னர்னு நான் சொன்னல, அதே மாதிரி நான் ம். சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு சிம்பிளாக இது கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுவே வாய்ட் இல்லாமல் ரிட்டர்னபிள் டைப் பண்ணோம்னா இன்டீஜர் மல்டிப்ளை அதை மாதிரி சொல்லிட்டு டைம் போயிடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நான் இதில் வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் பார்க்கலாம்.
இப்போ இங்கே என்ன ப்ரோ பண்ணிட்டாங்க, இப்போ இது வந்து தனியாக ஒரு ஜார் ஃபைலில் ஸ்டோர் ஆகும், இது தனியாக ஒரு ஜார் ஃபைலில் தானே ஸ்டோர் ஆகும். இப்போ நான் அதை ரிட்டர்ன் பண்ணால் இது ரெண்டுமே தனி மெமரி லொகேஷனில் தான் ஸ்டோர் ஆகும். எப்படி சொல்கிறாங்க புரியல. தனித்தனியாக ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்களா, தனி தான் பிரிண்டே ஆகும். இப்போ நீங்கள் இது ரன் ஆகிட்டு இதே ஃபங்க்ஷனில் இது ரன் ஆகாது. இது ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி இதே ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் ரன் பண்ணும். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுதா? இதுதான் பேஸ். புரிஞ்சது ப்ரோ. ப்ரோ கிளாஸ் இதோட முடிச்சிடலாமா ப்ரோ? புரியல. கிளாஸ் இதோட முடிச்சிடலாமா ப்ரோ? ஏன்னாச்சு? ஃபோன் சார்ஜ் இல்லை ப்ரோ, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கோம். பேராமீட்டர் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்குமா? மெத்தட் ஓவர்லோடிங் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ரோ. 7 மினிட்ஸ் இருக்கு. சார்ஜ் போட முடியாது. அவங்க வெளியே இருக்காங்க. புரியல. வெளியில இருக்கோம் ப்ரோ, வெளியில. சரி ஓகே ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம். மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு என்னன்னு பார்த்துருவாங்க. ஓகே, கட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.